ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, பிரச்சனைகள் எல்லாம் மாறுன்னு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லி கொண்டிருக்கிறார். உங்களை பார்த்து தான் ஏதோ ஒரு ரீதியில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறது என்னுடைய பிள்ளைகள். நீங்கள் பிரச்சனையோடு கூட இருக்கிறத என் ஆவியானவர் காண்பிக்கிறார். நீங்கள் பிரச்சனையோடு உடைஞ்சு போய் நிற்கிறத என்னால் பார்க்க முடிகிறது. இந்த பிரச்சனையின் மத்தியில் என்ன செய்வதென்று சொல்லி உங்களுக்குள்ள பல ரீதியில் இருதயம் உடைக்கப்பட்டு போயிருக்கிறது. இன்றைக்கி இந்த பிரச்சனைக்கு மருந்தாக தான் கர்த்தர் சொல்கிற ஒரு வார்த்தை, சங்கீதம் 34 சங்கீதம் 5வது வசனத்தை கர்த்தர் சொல்கிற ஒரு வார்த்தை, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். நன்றாய் கவனித்தீர்களா? நம்முடைய வாழ்க்கையில் என்னச்சுன்னா, நம்முடைய முகம் பிரகாசம் அடையணும், நம்முடைய வாழ்க்கை பிரகாசம் அடையணும், நம்ம இருக்கிற இடம் பிரகாசம் அடையணும். அதற்கு என்ன செய்யணும்? அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். இருள் விலகி போனது, பிரச்சனை விலகி போனது, போராட்டம் விலகி போனது. அது மாத்திரமல்ல, பிரச்சனைக்குரிய மனிதர்கள் விலகி போனார்கள். விலகணும், பிரச்சனை மாறணும் அப்படின்னாலே நீங்கள் அவரை நோக்கி என்ன செய்யணும்? பார்க்கணும். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்தை நோக்கி என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின இடத்துலேருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அப்படின்னு என்ன தெரியுமா? உதவி வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படியே உங்களுடைய வாழ்க்கையில் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து ஜெயம் வராது, கர்த்தரிடத்திலிருந்தே என்ன செய்யும்? வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைக்கு மாறணும் அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? நமக்கு தெரிஞ்ச எல்லா முயற்சிகளையும் செஞ்சுட்டு முடியலைன்னு வந்தால் தான் கர்த்தரிடத்தில் வாரோம். அதுதான் ஆண்டவர் சொல்வார், நீ எவ்வளோலாம் முயற்சி பண்ணின, அப்போனா நீ முயற்சி பண்ணி முடியலைன்னு தான் என்ற வந்திருக்க அப்படிங்கிற நிலைமையில தான் கர்த்தர் மௌனமாக இருக்கிறார். இன்றைக்கு அவரை நோக்கி பாருங்கள். என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையை இயேசுவிட்ட கொண்டு போங்க. கானாவூர் கல்யாண வீட்டில் தண்ணீர் என்ன செய்யுதுன்னு சொன்னால் திராட்சரசமாக மாறிச்சு. நமக்கு தெரியும் அங்கே ஒரு குறைவு இருந்துச்சு. அந்த குறைவு இருந்தால் இயேசுவிடத்தில் அந்த காரியத்தை தெரியப்படுத்தினாங்க. இயேசுவிட்ட அதை கொண்டு போனாங்க. கொண்டு போனது நிமித்தம்தான் என்ன நடந்ததுன்னா தண்ணீர் திராட்சரசமாக மாறிச்சு. அப்போ இயேசுவிட்ட கொண்டு போகாமல் இருந்திருந்தா அந்த குறைவுகளை நிறைவாயிருக்காது. அந்த கல்யாண வீட்டில் என்ன நடந்திருக்கும்னு சொன்னால் பிரச்சனையில் முடிஞ்சிருக்கும். இன்றைக்கி ஏன் பிரச்சனை திருமண வாழ்க்கையில் வருது, பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஏன் வருது, வேலை ஸ்தலத்தில் ஏன் வருது, நீங்கள் இருக்கிற இடத்துல ஏன் வருது? வராமல் இருக்காது. எல்லா இடத்துலையும் பிரச்சனை வரும், எல்லா இடத்துலையும் போராட்டம் வரும், எல்லாமே நடக்கும். ஆனால் நீங்கள் கர்த்தரிடத்தில் கொண்டு போகாதது, கர்த்தருடைய முகத்தை நோக்கி என்ன செய்யாது பார்க்காதது. அவன் அந்த வசனத்தை நன்றாய் பாருங்க. 34 சங்கீதம் 5வது வசனத்தில் இன்னொரு முறை சொல்லுங்க, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. யாருடைய முகம் வெட்கப்படலை? அவரை நோக்கி பார்க்கிறவருடைய முகம்தான் என்ன செய்யலை? வெட்கப்படுவது இல்லை. அப்போ அவரை நோக்கி பார்க்காதவர்களுடைய முகமெல்லாம் வெட்கப்படும். நீங்கள் வெட்கப்பட்டுட்டீங்கன்னு நினைக்கிறீங்க, தலை குனிஞ்சிட்டேன்னு நினைக்கிறீங்க, நான் அவமதிக்கப்பட்டுட்டேன்னு நினைக்கிறீங்க. காரணம் என்ன? நீங்கள் அவரை நோக்கி பார்க்காதது. இன்றைக்கி ஒரு விஷயம் கூட ஒரு தீர்மானம் எடுப்பீங்களா? நான் எல்லாவற்றுக்கும் எந்த ஒரு காரியத்திற்கும் நான் அவரை மட்டும்தான் நோக்கி பார்ப்பேன், அவர்கிட்ட தான் எனக்கு உதவி வரணும், அவர் தான் என் முகத்தை பிரகாசிக்க முடியும், அவர் தான் என்னை வெட்கப்படுத்தாதபடி நடத்த முடியும்னு அவரை நோக்கி பார்ப்பேங்கிற ஒரு தீர்மானம் எடுத்து செயல்படுத்துங்க. உங்களை வெட்கப்படுத்தாதபடிக்கு விடாதபடிக்கு ஆண்டவர் நடத்துவார். ஜோபனும் சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அருமை தகப்பனே, இன்றைக்கு எல்லா பிரச்சனையும் மாறும் அப்படின்னா பிரச்சனையோடு இருக்கிற பிள்ளைகள் உம்மை நோக்கி பார்க்க கர்த்தர் கிருபை தாரும். நீர்தான் பிரச்சனையை மாற்றுகிற நல் மருந்து, அதை ஆண்டவரை உட்கொள்ள கிருபை தாரும். இயேசு இரட்சக நாமத்தில் வேண்டி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.